ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இன்டர்வியூக்கு என்னமான டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகணும், எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ப்ரீவியஸாக என்னமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் கொஷின் என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லையுமே ரேஷன் கடை வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இந்த வேலைக்கு ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணியிருந்தீங்க. இப்போது பல்வேறு மாவட்டங்களுக்கான ரேஷன் கடை வேலைவாய்ப்பு இன்டர்வியூக்கான ஹால் டிக்கெட்டை வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சில மாவட்டங்களுக்கு மட்டும் வராமல் இருக்குது, முக்கியமாக சென்னைக்கு வராமல் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து பார்த்தா சென்னைக்கு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. அது தெரியாமல் தான் அப்ளை பண்ணிட்டாங்க. சொந்த ஊர் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக சென்னைக்கு நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நம்ம இதில் வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி நான் மாற்றி சென்னை டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிட்டேன் போது இப்போ எங்கள் ஊருக்கு சேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. இப்போதைக்கு அந்த மாதிரி எந்த ஆப்ஷனுமே கிடையாது. நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்னைக்கான ஹால் டிக்கெட் இன்னும் வராமல் இருக்குது. பட் விரைவில் வந்து அப்டேட் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் சென்னையில் போயிட்டு தான் உங்களுக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் ஓன் டிஸ்ட்ரிக்ட் மாற்றவோ எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் கவனக்குறைவால் மாற்றி வேறு டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு மாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு எங்கே வந்து இன்டர்வியூக்கான ஹால் சென்டர் எங்கே போட்டிருக்காங்களோ அங்கே போய்ட்டு தான் நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னைனா நீங்கள் சென்னையில் போய்ட்டு தான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இன்டர்வியூ இது வரைக்கும் ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணாதவங்க உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் எதுவோ நோட் பண்ணிக்கோங்க. இது விழுப்புரம்னா இந்த மாதிரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் அந்த வெப்சைட்லேயே இருக்கும். எல்லா டிஸ்ட்ரிக்டான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். இதில் போயிட்டு உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேராக ஹோம் பேஜில் இன்டர்வியூ ஹால் டிக்கெட்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி அல்லது பாஸ்வேர்டு கொடுத்து சப்மிட் பண்ணுங்கள். அல்லது யூசர் ஐடி உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து சப்மிட் பண்ணதுக்கப்புறம் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் போய்ட்டு ஹால் டிக்கெட் இருக்கும். ஹால் டிக்கெட் வந்து பார்த்தா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஓகே, ஹால் டிக்கெட்டில் உங்கள் ஃபோட்டோ கரெக்டாக இருக்கா, நேம் கரெக்டாக இருக்கா, அப்ளிகேஷன் நம்பர், ஃபாதர் நேம், அட்ரஸ் எல்லாமே கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது உங்களுக்கான பிளேஸ். நீங்கள் எங்கே போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண போகிறீங்களோ அதுக்கான பிளேஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நேர்முக தேர்வு மையம் இன்டர்வியூ சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இதான் இந்த இடத்துல போய்ட்டு தான் உங்களுக்கான இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்டர்வியூக்கான தேதியும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 25/11/2024 இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து பார்த்தா டிசம்பர் 1 வீக் வரைக்கும் இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து போகும். உங்களுக்கு என்னைக்கு தேதிக்கு சொல்லியிருக்காங்களோ அன்னைய தேதியில் போய்ட்டு அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். நேர்முக தேர்வு டைமும் கீழே கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேருக்கு ஃபார்னூன் இருக்கும், ஒரு சில பேர் ஆஃப்டர்நூன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு என்னைக்கு சொல்லியிருக்காங்க அந்த டைம் கரெக்டாக 8:30 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா 8:30 மணிக்கு ஒரு ½ hour முன்னாடி அந்த இடத்துல இருக்க பாருங்க. ஏன்னா ஃபர்தர் ப்ராசஸ் கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஒரு ½ hour முன்னாடி அங்கே வந்து இருக்க பாருங்க. ஓகே, இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இப்போதைக்கு இன்டர்வியூ ஹால் டிக்கெட் எடுத்துட்டீங்க. அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த தேதி 25/11/2024 உங்களுக்கு என்னைக்கு கொடுத்துருக்காலோ அன்னைக்கு போயிட்டு அந்த இன்டர்வியூக்கான பிளேஸ்க்கு வந்து போயிடுங்க. அந்த இன்டர்வியூ போகிறப்ப என்னமான டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா இந்த ஹால் டிக்கெட் கண்டிப்பாக அவசியமானது. ஹால் டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஹால் டிக்கெட் அவசியமானது. இது கூடவே என்னமான ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல என்னமான டாக்குமெண்ட்ஸ் சப்மிட் பண்ணீங்களோ எல்லா டாக்குமெண்ட்ஸுமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். பிறந்த தேதிக்கான சர்டிஃபிகேட், அதாவது டேட் ஆஃப் பர்த்துக்கு ப்ரூஃபாக உங்கள் 10th 12th மார்க் ஷீட்டை நீங்கள் சப்மிட் பண்ணலாம். நெக்ஸ்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், நீங்கள் என்ன ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்கள். சேல்ஸ்மேன் ஜாப்னா 12th மார்க் ஷீட் கொண்டு போங்க. பேக்கேஜ் ஜாப்னா 10th மார்க் ஷீட் கொண்டு போங்க. அதேமாரி தற்சமயம் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க, காலேஜ் படிக்கிறீங்களா இல்லை என்ன படிச்சுட்டீங்களோ அதுக்கான இன்ஸ்டியூட்டில் போயிட்டு போனஃபிட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடுங்க. இல்லை என்கிட்ட 12th ஒரிஜினல் டிசி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரிஜினல் டிசி சப்மிட் பண்ணலாம். பட் கரண்ட்டாக நீங்கள் அதிகபட்ச கல்வி தகுதி என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான டிசியோ போனஃபிட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட்ஸ் அவசியமானது. இது இல்லாமல் உங்கள் ஜாதி சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க. ஜாதி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடுங்க. அதுக்கப்புறம் 2 ஃபோட்டோ, நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல எந்த ஃபோட்டோ கொடுத்தீங்களோ அதேமாரி 2 ஃபோட்டோ வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. இந்த 4 டாக்குமெண்ட்ஸ் எல்லாருக்குமே பொதுவானது, காமனாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒன்று உங்களுக்கான ஹால் டிக்கெட், அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃபு, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டாக்குமெண்ட், ஜாதி சர்டிஃபிகேட், உங்கள் ஃபோட்டோ, இது எல்லாருமே கம்பல்சரி காமன் எல்லாருமே எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஒருவேளை நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியாக இருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு
முன்னாள் இராணுவத்தராக இருக்கீங்க, அதை நீங்கள் கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போங்க. மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். டிஸ்ட்ரிக்ட் வீடியோ ஆதரவற்ற விதவையாக இருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும். அதேமாரி கவர்மெண்ட் ஜாபில் ஒர்க் பண்ணிங்க, அதுக்கான இன்ஃபர்மேஷன் ஆன்லைனில் அப்டேட் பண்ணிக்கினா அதுக்கான என்ஓசி காப்பியை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு முன்னுரிமை, நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு ஆன்லைனில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டை கொண்டு போங்க. நெக்ஸ்ட்டு முதல் தலைமுறை பட்டதாரி, கலப்பு திருமணம் அந்த மாதிரி முன்னுரிமை கொடுத்துருக்கீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் என்ன ஆன்லைனில் கொடுத்தீங்கன்னா எல்லா டாக்குமெண்ட்ஸையுமே தவறாமல் கொண்டு போயிடுங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை கண்டிப்பாக கொண்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க விட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போங்க. இது கூடவே 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி, இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எல்லாத்துலேயுமே 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்து அந்த ஜெராக்ஸ் காப்பி கீழே உங்கள் சைன் பண்ணிவிடுங்க. சைன் மட்டும் பண்ணால் போதுமானது, அட்டஸ்ட் வாங்க வேணாம். செல்ஃப் அட்டஸ்ட் தான் கேட்டிருக்காங்க, உங்கள் சைன் மட்டும் நீங்கள் போட்டால் போதுமானது. ஓகே, ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் 2 செட்டு ஜெராக்ஸ் காப்பியை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு போகிற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான டாக்குமெண்ட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நேர்முக தேர்வுக்கு அந்த குறிப்பிட்ட தேதிக்குள்ளே போக சொல்லியிருக்காங்க. பட் போக மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு இந்த ஜாப் வந்து கிடைக்காது. ஏன்னா இன்டர்வியூ பேஸ் பண்ணி தான் ஜாபை செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா 10th 12th மார்க் ஆப்பில் ஒரு மார்க்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்டர்வியூ இப்போ 50 மதிப்பெண்கள் இருக்கும். இதையும் மார்க் வச்சு தான் உங்களை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே, அதாவது இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே எந்த டாக்குமெண்ட், அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனோ மின்னணு சாதனங்களோ விலை மதிப்புள்ள பொருட்களோ எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு ஏதாச்சும் மிஸ் ஆச்சு அப்படின்னா நாங்கள் பொறுப்பல்ல அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதேமாரி இன்டர்வியூ ஹாலுக்குள்ளே பேரண்ட்ஸை உள்ளே அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். இந்த ஹால் டிக்கெட் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்துகிட்டு போய் டேரெக்டாக அந்த இன்டர்வியூ பிளேஸுக்கு போனீங்க அப்படின்னா முதற்கட்டமாக உங்களுக்கான டாக்குமெண்ட் தான் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸுமே கரெக்டாக கொண்டு வந்திருக்கீங்களா இல்லையா, ஒரிஜினல் இருக்கா இல்லையான்றதை ஃபஸ்ட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா உங்களை இன்டர்வியூ கூப்பிடுவாங்க. இல்லை ஏதாச்சும் டாக்குமெண்ட்ஸ்லாம் தப்பாக இருக்குது, மிஸ்ஸாக இருக்குன்னா வெளியே அனுப்பிச்சுடுவாங்க. ஒன்று அந்த மார்க் லிஸ்ட்டை போட்டுருவாங்க, அதாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு, வித்ட்ரால் லிஸ்ட்டு இருக்குது, அந்த லிஸ்ட்டில் போட்டுருவாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு அதில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் திரும்ப எடுத்துகிட்டு வர சொல்லுவாங்க. ஸோ இதான் ப்ராசஸ். ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் ஃபஸ்ட் நடக்கும், அதுக்கப்புறம் இன்டர்வியூக்கு தான் வந்து கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இன்டர்வியூ அப்போ பேசிக்காக என்னமான கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா, ஸோ நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எடுத்த உடனே உங்களுக்கான செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து கேட்பாங்க. நீங்கள் ரொம்பவும் வந்து பார்த்தா பயப்பட வேண்டிய அவசியம்லாம் இருக்காது. ஏன்னா இது பேசிக் இன்ஃபர்மேஷனுக்கான கொஷினாக தான் கேட்பாங்க. ரொம்பலாம் வந்து பார்த்தா கொஷின் கேட்டுற மாட்டாங்க. எடுத்த உடனே செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கேட்பாங்க. எல்லாரும் பேசிக் அதுவானது. ஸோ உங்கள் பெயர் என்ன, எங்கேருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, தற்போது என்னமான ஒர்க் பண்ணுறீங்க, என்ன ஸ்டேட்டஸில் இருக்கீங்கன்றதை மட்டும் ஒரு 4-5 வேர்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் ரெடி பண்ணி வச்சு அதை நீங்கள் வந்து சொல்கிற மாதிரி இருக்கும். அடுத்த கட்டமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது, இது ரேஷன் சம்மந்தப்பட்ட வேலை அப்படின்றதால ரேஷன் ஷாப்பில் தான் அதிகபட்சமான கேள்விகள் எழுப்புவாங்க. அதிகபட்சமாக 5 கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒரு சில பேருக்கு நீங்கள் ஆன்சர் சொல்கிற வரைக்கும் கொஷின் கேட்டே இருக்காங்க. அதிகபட்சமாக 5 கேள்வி எழுப்பாங்க. அதில் ஒரு ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷனாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 2-3 கொஷின் வந்து பார்த்தா உடைய ரேஷன் ஷாப்லேருந்து கேட்கலாம். அதுக்கடுத்த கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஜிகேவா. ஸோ நம்முடைய மினிஸ்டர் யார், அந்த பிரைம் மினிஸ்டர் யார், அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுவும் இல்லாமல் வந்து பார்த்தா நேஷனல் ஃப்ளவர் என்ன, நேஷனல் அனிமல் என்ன, அந்த மாதிரி ஜிகே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஒரு கொஷின் தான் ஜிகேலேருந்து வரும், மீதி 2-3 கொஷின் ரேஷனுக்கல்லேருந்து வரும். அப்புறம் மினிஸ்டர் பேர் கேட்பாங்க. ஸோ பேசிக்காக இதுதான் உங்களுக்கான ஒரு கொஷின்ஸாக வந்து இருக்க போகுது. ஸோ ரேஷன் பற்றி எல்லாமே முழுசாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அதை தெரிஞ்சாவே போதுமானது. இந்த வெப்சைட் இருக்க பாருங்கள், டிஎன்பிடிஎஸ் வெப்சைட். இதில் உங்களுக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க எத்தனை மாவட்டம் இருக்குது, எத்தனை வட்டம் இருக்குது, தமிழகத்தில் எத்தனை குடோன், எத்தனை கிடங்குகள் இருக்குது, எத்தனை நியாய விலை கடைகள் இருக்குது, எத்தனை மண்ணெண்ணெய் பங்குகள் இருக்குது, மொத்த இடங்கள், மொத்த ரேஷன் கடை எவ்வளோ இருக்குது. இதுலேருந்தே ஒரு 6 கொஷின்ஸ் வந்துருச்சு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் ஊர் குடோன் எங்கேருந்து வருது, அதாவது உங்கள் ரேஷன் கடைக்கு எந்த குடோன்லேருந்து பொருட்கள் வருது அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இம்பார்ட்டன்டான கொஷின் தான். மொத்த நியாய விலை கடைகள் எவ்வளோ இருக்குது அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எத்தனை ரேஷன் கடைகள் இருக்குது அதை பற்றியும் கேட்பாங்க. உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரேஷன் கடை என்ன, அதேமாரி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் பேர் என்ன, அந்த டிஸ்ட்ரிக்ட் மினிஸ்டர் எந்தமான பதவியில் இருக்கார் அப்படின்றத கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஊரில் எந்தமான ஃபேமஸாக இருக்குது, உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்கள், அதையும் வந்து கேட்பாங்க. ஸோ இதெல்லாமே பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான ஒரு 22 கொஷினும் அதேமாரி ப்ரீவியஸாக நமக்கு தெரிஞ்ச நபர்களுக்கு எந்தமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின் எல்லாமே கடந்த வருஷம் ரிப்பீட்டடாக எல்லாருக்குமே வந்து கேட்டிருக்காங்க. அதை பற்றி 1 by 1 வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் நியாய விலை கடை செயல்படுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
ஒரு மாதத்தின் முதல் மற்றும் இரண்டாம் ஞாயிற்றுக்கிழமை வேலை நாட்களாக செயல்படும் அப்படின்றத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு மாதத்தில் முதல் மற்றும் இரண்டாம் வாரத்தில் விடுமுறை நாள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு மாதத்தின் முதல் மற்றும் இரண்டாம் வெள்ளிக்கிழமை விடுமுறை நாட்களாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நியாய விலை கடைகளில் பயன்படுத்தப்படும் விற்பனை இயந்திரத்தின் பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதாவது நம்ம ரேஷன் கடைகளில் பொருட்கள் விநியோகம் செய்வாங்க பாருங்கள் மிஷின், அது என்ன மிஷின்னா POS, அதாவது பாயிண்ட் ஆஃப் சேல், அதான் வந்து மிஷினாக இருக்கும். அந்த மிஷின் பேர் கண்டிப்பாக கேட்பாங்க, ஸோ நோட் பண்ணிக்கோங்க. முறைகேடுகளை தவிர்க்க விற்பனை இயந்திரத்தில் செயல்படுத்தப்படும் முறைகள் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ கைரேகை மற்றும் கருவிழி பதிவு, அதாவது ஃபிங்கர் பிரிண்ட் மூலமாக தான் நமக்கான பொருட்கள் வாங்குகிறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தா ஐரிஸ் ஸ்கேனர் உடைய கருவிழி பதிவு மூலமாகவும் ஸ்கேன் பண்ணி பொருட்கள் கொடுக்குறாங்க. இந்த 2 மெத்தட் மூலமாக உங்களுக்கான பொருட்கள் வந்து பார்த்தா வழங்குறாங்க. நெக்ஸ்ட்டு நியாய விலை கடையில் உள்ள பொருட்கள் இருப்பு பற்றி தெரிந்து கொள்ளும் மொபைல் செயலி எதுன்னு கேட்பாங்க. TNPDS அந்த செயலி மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நியாய விலை கடைகள் புகார் பற்றி தெரிவிக்க வேண்டிய கட்டணமில்லா தொலைபேசி நம்பர் எது அப்படின்னா 1967 அந்த நம்பர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் டோல் ஃப்ரீ நம்பரும் கொடுத்துருப்பாங்க. 18042595905901 இந்த நம்பர் தான். அது TNPDS வெப்சைட்லேயே இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ டோல் ஃப்ரீ நம்பர் நீங்கள் 1967 இது சொன்னாவே வந்து போதுமானது. ஓகே, அடுத்த கட்டமாக என்னென்னா நியாய விலை கடையில் சேவை குறைபாடு பற்றி நீங்கள் புகார் தெரிவிக்க வேண்டிய கம்ப்ளைண்ட் நம்பர் எதுன்னு கேட்பாங்க. ஸோ அந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இதுதான். இதையும் நீங்கள் வந்து பார்த்தா சொல்கிற மாதிரி இருக்கும். ஏதாச்சும் ரேஷன் கடையை பற்றி குறைபாடு இருந்தால் நீங்கள் கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதுக்கு இந்த நம்பர் தான் வந்து பயன்படுத்துவீங்க. நெக்ஸ்ட்டு பொருட்களின் விவரம் பற்றி கேட்பாங்க. ஸோ 1 கிலோ 1 லிட்டர் அளவுக்கு நீங்கள் பொருட்கள் விவரம், ஏன்னா பொருட்கள் விவரம் பற்றி கண்டிப்பாக நிறைய கொஸ்டின்ஸ் எழுப்புவாங்க, அதான் முக்கியமானது. சமையல் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 25 ரூபாய்க்கு விற்பனை செய்கிறாங்க 1 லிட்டர். மண்ணெண்ணெய் வந்து பார்த்தா 16.20 ரூபாய் 1 லிட்டருக்கு விற்பனை செய்கிறாங்க. தூரம்பருப்பு 30 ரூபாய், சர்க்கரை 25 ரூபாய், எல்லாமே வந்து 1 கிலோ 1 லிட்டர் அளவு கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொருட்களின் அளவு பற்றி கேட்பாங்க. ஸோ தூரம்பருப்பு ஒரு குடும்ப அட்டைக்கு 1 கிலோ போடுவாங்க. சமையல் எண்ணெய் ஒரு குடும்ப அட்டைக்கு 1 லிட்டர். மண்ணெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா 2 சிலிண்டர் அட்டை வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு மண்ணெண்ணெய் வழங்கப்படாது. ஒரு சிலிண்டர் இருக்குது அப்படின்னா 3 லிட்டர் கொடுக்குறாங்க. ஒரு சிலிண்டரே இல்லாதவங்களுக்கு 5 லிட்டர் வரைக்கும் மண்ணெண்ணெய் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு சர்க்கரை கொடுத்துருக்காங்க. சாதாரண அட்டைக்கு ஒரு நபருக்கு 1/2 கிலோவும் 4 மற்றும் அதற்கு மேலே இருக்கவங்களுக்கு அதிகபட்சம் 2 கிலோ வரைக்கும் சர்க்கரையை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சர்க்கரை அட்டையை உள்ள குடும்ப அட்டைதாரர்களுக்கு எவ்வளோ சர்க்கரை கொடுக்குறாங்கன்னா ஒரு நபருக்கு 3.5 கிலோ, 2 நபருக்கு 4 கிலோ, 3 நபருக்கு 4.5 கிலோ ப்ரொவைட் பண்ணுறாங்க. 4 அல்லதுக்கு மேற்பட்டவருக்கு அதிகபட்சமாக 5 கிலோ வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கோதுமை கொடுத்துருக்காங்க பாருங்கள். மாநகராட்சி மற்றும் நகராட்சியில் 10 கிலோகிராம் கொடுக்குறாங்க. பேரூராட்சி மற்றும் நகராட்சியில் 5 கிலோ. அரிசி 18 + கோதுமை அந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அரிசி அட்டை இருக்குது பாருங்கள். NPHH கார்டு உள்ளவங்களுக்கு அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு நபருக்கு 12 கிலோவும், 1.5 நபருக்கு வந்து 14 கிலோவும், 2 நபருக்கு 16 கிலோவும், அந்த சின்ன பசங்க அவங்கள சேர்த்து சொல்லியிருக்காங்க. ஸோ 2.5 நபர்னா அந்த கிலோவும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கூட வச்சுக்கோங்க. அரிசி அட்டை PHHக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னா மேற்கண்டவாறே வழங்கப்படும். 4 நபருக்கு மேலே இருக்கானா ஒவ்வொரு நபருக்கும் 5 கிலோ கூடுதலாக வழங்கப்படும் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அரிசி எவ்வளோ கொடுக்குறாங்கன்றத கொஷின் கண்டிப்பாக ஒவ்வொரு அட்டைக்கும் வந்து கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த கட்டமாக AAY கார்டுக்கு 35 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. ANP கார்டுக்கு 10 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. OAP அட்டைதாரருக்கு 5 கிலோ அரிசி கொடுக்குறாங்க. அரிசி ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஏன்னா AOY கொஷின் கண்டிப்பாக கேட்பாங்க. 35 கிலோ அரிசி அவங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க AOY கார்டுக்கு மட்டும். ஓகே, ஸோ கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா KR பெரிய கருப்பன் அவர்கள். தற்போது அவர் தான் தமிழகத்தில் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருக்கார். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா NFSC சட்டம், தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2013. நெக்ஸ்ட்டு ஒரே தேசம் ஒரே குடும்ப அட்டை எப்போ நடைமுறைப்படுத்தப்பட்ட நாள் வந்து 1/10/2020. எப்போ அறிமுகப்படுத்தப்பட்டானா 1/7/2020. குடும்ப அட்டைதாரர்களுக்கு எந்த திட்டத்தின் கீழ் பொருட்கள் வழங்கப்படுகிறது அப்படின்னா பொது விநியோக திட்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்கீம் மூலமாக வந்து வழங்குறாங்க. அடுத்த கட்டமாக பொது விநியோக திட்ட சம்பந்தப்பட்ட இணையதள முகவரி. ஸோ TNPDS.government.in இதான் வந்து பார்த்தா வெப்சைட். இந்த வெப்சைட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. புதிய குடும்ப அட்டை விண்ணப்பத்து எத்தனை நாட்களில் ரேஷன் கடைகள் ஒப்புதல் அளிக்கிறாங்கன்னா 15 நாட்கள், அதுக்குள்ளே ஒப்புதல் அளிச்சிடுறாங்க. தகவல் அறியும் உரிமை சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? 2005. பொது விநியோக திட்டம் சம்பந்தப்பட்ட வட்ட அலுவலகம் எதுன்னு கேட்பாங்க. வட்ட வழங்கல் அலுவலகம், வட்டாட்சியர் அலுவலகம், இங்கே தான் உங்களுக்கான அந்த ஆஃபீஸ் இருக்க போது. வட்ட வழங்கல் துறை மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம் நோட் பண்ணிக்கோங்க, இதுதான் உங்களுக்கான சம்பந்தப்பட்ட ஆஃபீஸ். அதுக்கப்புறம் பொது விநியோக திட்டம் சம்பந்தப்பட்ட மாவட்ட அலுவலகம் எது அப்படின்னா மாவட்ட வழங்கல் அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், அங்கே தான் உங்களுக்கான ஆஃபீஸ் இருக்குது. ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான ஜாப் பற்றி கேட்பாங்க.
கட்டுனருக்கான பணி என்ன, பேக்கெட் ஜாப்க்கான பணியை வந்து எடை போடுதல். ஸோ அதான் உங்களுக்கான வேலை. நியாய விலைக் கடையில் வழங்கப்படும் விலையில்லா பொருட்கள் வந்து அரிசி கோதுமை வந்து விலையில்லா வழங்குறாங்க. அதுக்கடுத்து குடும்ப அட்டை வகைகள் கேட்டிருக்காங்க பாருங்கள். எந்தமான குடும்ப அட்டையெல்லாம் இருக்குது அப்படின்னா ஏஏஒய்க்கான கார்டு இருக்குது, பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது, என்பிஹெச்ஹெச் கார்டு இருக்குது, என்சி கார்டு, ஏஎன்பி கார்டு இருக்குது, என்பிஹெச்ஹெச் சுகர் கார்டு இருக்குது, போலீஸ் கார்டு இருக்குது, ஃபாரஸ்ட் கார்டு இருக்குது. இந்த மாதிரி 8 வகையான டைப்பாக உங்களுக்கு அட்டை இருக்குது. அதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த கொஷின்ஸும் அடிக்கடி ரிப்பீட்டாக வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு மொத்த குடும்ப அட்டை வகை வந்து பார்த்தா மொத்தமாக 8 வகை குடும்ப அட்டை உங்களுக்கு வந்து இருக்குது. ஓகே, இது எல்லாமே உங்களுக்கான பேசிக் கொஷின்ஸ். அதை பற்றி பார்த்தாச்சு. அதேமாரி தமிழகத்தில் உள்ள மினிஸ்டர் பெயர் என்ன, கவர்னர் பெயர் என்ன, மத்திய அரசின் மினிஸ்டர் பெயர் என்ன, மத்திய அரசு கூட்டுறவு மினிஸ்டர் பெயர் என்ன, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில ஜென்ரல் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நிறைய பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து. அவங்களுக்கு எந்தமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ரேஷன் கார்டில் என்னமான ப்ராடக்ட் இருக்குது, அதோட ப்ரைஸ் என்ன, அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஒரு பர்சனுக்கு எவ்வளோ பொருள் கொடுக்குறாங்க, ஒரு லிட்டருக்கு எவ்வளோ கேஜின்னு வெயிட் சம்மந்தமாக கேட்குறாங்க. உங்கள் ரேஷன் கடைக்கு போயிருக்கீங்களா, அந்த என்னென்ன பார்த்துருக்கீங்க அதை பற்றி கேட்குறாங்க. ஜாப் ப்ரிஃபரன்ஸ், உங்களுக்கு எந்தமான ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வேணும், அதாவது இப்போ சேல்ஸ்மேன் ஜாப், பேக்கேஜ் ஜாப்புக்குன்னா அது எதுக்கு ஜாப் ப்ரிஃபரன்ஸ் வேணும். அப்புறம் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி சில கொஷின்ஸ் கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கன்னு சொன்னால் நீ டிஸ்ட்ரிக்ட் பற்றி சொல்கிற மாரி இருக்கும். ஸோ டிஸ்ட்ரிக்டில் எந்தமான ஃபேமஸ் அதை பற்றி எல்லாமே வந்து கேட்குறாங்க. ஸோ அதை பற்றி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்னொரு நபர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கலெக்டர் நேம் பற்றி கேட்டிருக்காங்க, மினிஸ்டர் நேம் பற்றி கேட்டிருக்காங்க, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எங்கே குடோன் இருக்குது அதை பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ இன்டர்வியூ டேட் நியூஸ் பேப்பரை பற்றி இப்போ கரண்ட்டாக எந்த நியூஸ்லாம் இருக்கோ அதை பற்றி கேட்டிருக்காங்க. கிராம் மற்றும் லிட்டர் கணக்கு பற்றியும் கேட்டிருக்காங்க. அந்த எத்தனை கிராம் இருக்குது, எத்தனை லிட்டர் இருக்குது, அதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நீங்கள் பேக்கேஜ் ஜாப் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக அந்த கொஷின்ஸ் கேட்பறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் இன்னொரு நபருக்கு வந்து டைப் ஆஃப் ரேஷன் கார்டு. ஸோ எந்தமான ரேஷன் கார்டுகள் இருக்குது, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்குது, மந்த்லி வந்து பார்த்தா ரேஷன் கார்டு எத்தனை நாட்கள் வந்து ஒர்க்கிங் டேஸில் இருக்குது, ஜென்ரல் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் பற்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள் பற்றி கேட்டிருக்காங்க, இந்தியன் பொலிட்டிக்கல் பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கடையில் என்ன எழுதியிருப்பாங்க அந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் குரோன் எங்கே இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் எம்எல்ஏ எத்தனை பேர், யார் யார், ஸோ பிஹெச்ஹெச், என்பிஹெச் அந்த மாதிரி டைப் ஆஃப் கார்டு பற்றி கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தமாக என்ன கேட்டிருக்காங்கன்னா ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன் தான் கேட்டிருக்காங்க. 1 கிலோ சுகர் எவ்வளோ, ஏன் இந்த ஜாபுக்கு வரீங்க, அவ்வளோதான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நேம் எங்கேருந்து வரீங்க, இதை பற்றி இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸாக இருக்குது. ஸோ தமிழ்நாட்டில் வந்து பார்த்தா இரும்பு நகரம் எங்கே இருக்குது அதை பற்றி கேட்டிருக்காங்க. பிரசிடென்ட் நேம் என்ன, கவர்னர் யார், லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்றத கேட்டிருக்காங்க. லேட்டஸ்ட் நியூஸ் ஏதாச்சும் நீங்கள் படிச்சுட்டு போங்க. ஏன்னா அது வந்து கொஷின் கேட்பாங்க. லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு ஜென்ரலாக கேட்டாங்கன்னா நீங்கள் லேட்டஸ்ட் நியூஸ் பற்றி ஏதாச்சும் நீங்கள் தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஜென்ரல் கொஷின் தான். மினிஸ்டர் நேம் என்ன, நேஷனல் கேம் என்ன, பேர்டு அனிமல் அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்ட் தமிழகத்தில் இருக்குது, புதுசாக என்னமான டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு, பிரசிடென்ட் நேம் என்ன, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் என்னமான ஸ்பெஷல் இருக்குது, உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எத்தனை ஷாப் இருக்குது, தமிழகத்தில் மொத்தம் எத்தனை ரேஷன் ஷாப் இருக்குது, என்னமான ப்ராடக்ட் போடுறாங்க, இதை பற்றி கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ரேஷனில் சுகர் ரேட் எவ்வளோ, கூட்டுறவுத்துறை அமைச்சர் யார், உங்கள் ரேஷன் கார்டு டைப் என்ன, நீங்கள் என்ன ரேஷன் கார்டு வச்சுருக்கணும் அதுக்கான டைப் பற்றி கேட்டிருக்காங்க. சுகர் கார்டு, ரைஸ் கார்டு எவ்வளோ, ரைஸ் ரேட் எவ்வளோ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. வீக்கெண்டாக எத்தனை நாட்கள் ஓப்பனில் இருக்கும் அதை பற்றி கேட்டிருக்காங்க. சேம் அதே மாதிரி தான் இன்ட்ரோ கேட்டிருக்காங்க. உங்கள் ஊரில் என்ன ஃபேமஸ்ஸு, இந்த மாதிரி நிறையா பற்றி கேட்டிருக்காங்க. ஸோ பேசிக்காக எல்லாருக்கையுமே வந்து பார்த்தா இன்ட்ரோ கேட்குறாங்க. அந்த மினிஸ்டர் யார், உங்கள் ஊரில் எந்த மினிஸ்டர் இருக்காங்க, அவங்க பேர் என்ன, எந்த பதவியில் இருக்காங்க அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதேமாரி ரேஷன் கார்டு டைப் என்ன, எத்தனை வகையான ரேஷன் கார்டு இருக்குது, எவ்வளோ பொருட்கள் கொடுக்குறாங்க, அதை பற்றி தான் ரிப்பீட்டடாக வந்து கேட்டே இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சிலது வந்து பார்த்தா அந்த நேஷனல் பேர்டு, அந்த ஜிகே கொஷின் கேட்டிருக்காங்க. அதையும் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஓகே, ஸோ இதான் நிறைய பேர் நமக்கு ப்ரீவியஸாக அனுப்பியிருக்க கொஷின் ஆன்சர். இந்த கொஷின் தான் கேட்டிருக்காங்க. அதிகபட்சமாக 5 கொஷின் 6 கொஷின் தான் கேட்பாங்க. அதுவே அதிகமானது தான். ஒரு நபருக்கு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கான கொஷின் கேட்டு முடிச்சிருவாங்க. ஏன்னா நிறைய கொஷின் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ 2 to 3 மினிட் எடுத்துப்பாங்க ஒருத்தருக்கு. ஸோ ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட் இதை மட்டும் நீங்கள் ரொம்ப பயப்படாமல் இதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. மற்றபடி தைரியமாக போங்க, பார்த்துக்கலாம். ஸோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக கொண்டு போங்க. டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப வந்து இம்பார்ட்டன்ட். ஹால் டிக்கெட்டை கொண்டு போங்க. அதேமாரி நீங்கள் ஆன்லைனில் என்ன மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க, ப்ரியாரிட்டியாக இருக்கட்டும், ஸ்பெஷல் கேட்டகரிக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஒரிஜினல் பெருசு 2 செட் ஜெராக்ஸ் கொண்டு போங்க. தைரியமாக அட்டன் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம வந்து அன்னைக்கு, அதாவது 25ஆம் தேதி யார் யாரெல்லாம் அட்டன் பண்ணுறீங்களோ மறக்காமல் நம்ம வந்து பார்த்தா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு வந்து உங்களுக்கு எந்தமான கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அதை பற்றி மறக்காமல் நீங்கள் தெரிவிங்க. ஏன்னா மறுநாள் அட்டன் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரி கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்றது அவங்களுக்கு வந்து தெரிய வரும். அவங்களுக்கும் வந்து பார்த்தா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல் த ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.